கொடைக்கானலில் வார விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். விவரங்கள். நிச்சயமாக நந்தா, மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகையானது அதிகரித்துள்ளது. குறிப்பாக வனப்பகுதியில் அமைந்திருக்கும் சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குலா குகை, பசுமை தலத்து மற்றும் பைன்மர காடுகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் மேகக்கூட்டங்களின் நடுவே தெரியும் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளையும் மலைப்பகுதிகளில் கலந்து செல்லும் மேகக்கூட்டங்களையும் கண்டு ரசித்தும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதலை வெயில், பனிமூட்டம் என மாறி மாறி நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்தவாறு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் இருக்கும் நட்சத்திர வடிவிலான ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும், ஏரிச்சாலையை சுற்றி குதிரை சவாரி மற்றும் சைக்கிள் சவாரி செய்தும் புகைப்படம், செல்ஃபி எடுத்து உற்சாகமடைந்து வருகின்றனர். வார விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் சுற்றுலா தொழில் புரிவோர் அனைவரும் உற்சாகமடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி ஜாஃபர், விரிவான விவரங்கள். தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீடுகள் மற்றும் கடைகளில் மதுபான பாட்டில்கள் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முல்லை கிராமத்தில் டாஸ்மாக் கடைகளில் இருந்து சிலர் மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கி வந்து வீடுகள் மற்றும் கடைகளில் வைத்து கூடுதல் விலைக்கு 24 மணி நேரமும் விற்பதாக கூறப்படுகிறது. இவர்களிடம் மது பாட்டில்களை பெறும் மது பிரியர்கள் கிராமத்தின் நூலகம், BAO அலுவலக வளாகங்களை பார்களாக பயன்படுத்துகின்றனர். மது பாட்டில்களை சட்டவிரோதமாக விற்போர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான 5 இடங்களில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நேற்று நிறைவடைந்தது. கோவையை சேர்ந்த தொழிலதிபர் மார்டின் 2009-2010 ஆண்டு காலகட்டத்தில் விதிகளை மீறி லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். அதோடு மார்டினுக்கு சொந்தமான 451 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை முதல் கோவை துடியலூரில் உள்ள மார்டினின் வீடு, அலுவலகம், ஹோமியோபதி கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று கோவை சாய்பாபா காலனியில் உள்ள மார்டினின் மனைவியின் தங்கை அந்தோனியா மற்றும் அண்ணன் ஜான் பிரிட்டோ ஆகியோர் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. கோவையில் மார்டின் வீடு, அலுவலகம், உறவினர்கள் வீடு என 5 இடங்களில் நடைபெற்ற சோதனை நேற்றிரவு முடிவுக்கு வந்தது. இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. மார்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் சென்னை வீட்டில் 2 நாட்களாக நடைபெற்ற சோதனை நேற்று காலை நிறைவடைந்தது. பிற இடங்களில் நேற்று 3வது நாளாக சோதனை நடைபெற்றது.